கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை யார் பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பெயர்களை அறிந்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த தொடர் நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய வகுப்பிலே அல்லாஹுடைய ஒரு அழகிய திருநாமமாகிய அல் கனி என்கிற பெயரை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் கனி என்கிற இந்த பெயர் அல் குர்ஆனில் 18 இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் அன்ஆம் 133வது வசனம், சூரத்து ஃபாத்திர் 15, சூரத்துல் லுக்மான் 26 போன்ற வசனங்களிலே இந்த பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அல் கனி என்றால் அரபு மொழியிலே தேவையற்றவன், செல்வந்தன் என்ற அர்த்தங்கள் இருக்கின்றன. இப்போ அல்லாஹு தஆலா அல் கனி என்று சொன்னால் அந்த பெயர் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அர்த்தம் மிக ஆழமானதும் விரிவானதும் ஆகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய தாத்தில் தேவையற்றவனாக இருக்கிறான். அதாவது அவனுடைய தாத் யாரின்பாலும் எந்த தேவையும் அற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அவனுடைய செயல்கள், அவனுடைய சிஃபாத்துகள் எல்லாமே. எல்லோரும் அல்லாஹின்பால் தேவையுள்ளவர்கள், ஆனால் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவனாவான். அதனால்தான் அல்லாஹ் கனியாக இருப்பதனால்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் அல்லாஹுவை வணங்கினாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாலும் அதனால் அல்லாஹுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி இன்னக்கும் லன் தப்லுகு நஃப்இ ஃபதன்ஃபஊனி வலன் தப்லுகு துர்ரி ஃபததுர்ரூனி. என்னுடைய அடியார்களே, நீங்கள் எனக்கு எந்த வகையிலும் பிரயோசனம் அளிக்கவோ அல்லது எந்த வகையிலும் தீங்கிழைக்கவோ முடியாது என்று இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலினாலும் அல்லாஹுடைய எந்த ஒரு அந்தஸ்தும் கூடிவிடுவதும் இல்லை. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளால் அல்லாஹு தஆலா பயனடைகிறான் என்று நாம் எண்ணவும் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் அல் கனியாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் கனி தேவையற்றவனாக நிரப்பமான செல்வந்தனாக அவன் இருப்பதனால் தன்னுடைய அடியார்களுக்கு அவன் வாரி வாரி வழங்குகிறான். அடியார்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அல் கனி என்ற தேவையற்ற ரஹ்மானாக அவன் இருக்கிற காரணத்தினால் எல்லா விதமான குறைபாடுகளை விட்டும், தேவையுடைய மனிதர்களுக்கு இருக்கிற அல்லது படைப்பினங்களுக்கு இருக்கிற அனைத்து குறைபாடுகளை விட்டும் அவன் நீங்கியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் அவனுக்கு மனைவி கிடையாது, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு துணை கிடையாது, அதே போன்று அவனுக்கு உதவியாளர்கள் கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது என்று அல் குர்ஆனிலே அவன் அடையாளப்படுத்துகிறான். ஏனென்றால் அவன் அல் கனியாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா கனியாக இருக்கிற காரணத்தினால்தான் தன்னுடைய ஃபக்கீரான ஏழையான அடியார்களை பார்த்து தன்னிடம் கேட்கச் சொல்கிறான். பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே நண்பர்களிடத்தில், நெருங்கியவர்களிடத்தில், உறவினர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் என்னிடம் கேள் என்று சொல்வார்கள். ஒரு தடவை சொல்லுவார்கள், 2 தடவைகள் சொல்வார்கள், அல்லது ஒரு தடவை செய்வார்கள், 2 தடவைகள் செய்வார்கள். பல தடவை அவர்கள் உதவி கேட்டு போனால் சலித்து போவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் கனி, அவனுடைய ஆட்சியிலிருந்து எதுவும் குறையாது, அவனுடைய ஹசானாவிலிருந்து எதுவுமே குறைந்து விடுவதில்லை. அதனால்தான் அவன் தன்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். இப்போ அல்லாஹு தஆலா கனி என்பதனால் அவன்
தன்னுடைய அடியார்களை தன்னிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் நிறைவான கனி என்பதனால், தன்னுடைய அடியார்களிடத்தில் எந்த தேவையும் அற்றவன் என்பதனால், தன்னுடைய அடியார்களில் அவன் விரும்பியவர்களை செல்வந்தர்களாகவும் ஆக்குவதாக அல் குர்ஆனிலே சூரத்து நஜ்ம் 48வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுதான் கனி, உண்மையான செல்வந்தன். அல்லாஹுதான் எந்த தேவையுமற்ற ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் புரிந்து கொள்கிற போது நிச்சயமாக நாம் அல்லாஹின் பால் தேவை உள்ளவர்கள் என்பதை நாம் உணரலாம். ஏனைய மனிதர்கள் மத்தியிலே வாழுகிற போது நான் தேவையுள்ளவன்தான் என்ற அந்த உணர்வோடு வாழலாம். நம்மிடத்தில் பணிவு வரும், அடுத்த மனிதர்களை மதிக்கிற தன்மை வரும். நிச்சயமாக நம்மிடம் பெருமை வராது. எனவே அல் கனி என்கிற இந்த பெயரை சரியாக புரிந்து அதற்கேற்ப வாழ முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வோம்.